ட்ரெயின் நம்பர் 12682 கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் கிராசிங் நிறைய பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது ஈரோடு ஜங்ஷன். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஈரோடு ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12682 அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கோயம்புத்தூரில் நைட்டு 11:30 எடுத்து அடுத்த நாள் காலையில் 7:35 சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம். இந்த ட்ரெயின் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஓடக்கூடிய ட்ரெயினுங்க. நம்ம ட்ரெயின் ரேக் ஷேரிங்கோட ஓடுதுங்க. சூப்பரான ட்ரெயின், அதாவது கொங்கு எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூரில் இருந்து டெல்லி போகக்கூடிய அந்த கொங்கு எக்ஸ்பிரஸோட தான் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் பண்ணது. அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோட்டில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் தான் புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒர்க் பிசினால் போக முடியாதனால அந்த போர்டிங் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி இப்போ ஈரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சுப்பு ட்ராவல் பேக்கில் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆள போட்டுங்க. அப்படியே அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் ஹை பண்ணி தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சுப்பு ட்ராவல் பேக்கில் கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஈரோட்டில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா புத்தம்புது ஆர்ச் போட்டிருக்காங்க. ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஈரோடு ஜங்ஷனுக்கு. டைம் இப்போ 11:20ங்க. நம்ம ட்ரெயின் 12:50 வந்து 12:55 எடுப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்குது. வாங்க நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து உள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 12682 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸுங்க. அதுதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். 12:50 பிளாட்ஃபார்ம் 1ல் அரைவ் ஆகும். வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம். ஈரோட்டில் இருந்து சென்னை போகிறதுக்கு நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரெயின் முக்கியமான ட்ரெயின் இருக்குங்க. ஒன்று ஈரோட்டிலேருந்து புறப்படக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ், அப்புறம் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியான ட்ரெயின் தான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் ஓடக்கூடிய, வெள்ளிக்கிழமை மட்டும் ஓடக்கூடிய அந்த வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. டீ சாப்பிட்டாச்சு, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நீலகிரி வரும், அதுக்கப்புறம் சேரன் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் வரும். வாங்க ட்ராவலை கன்டினியூ பண்ணி சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகலாம். டைம் இப்போ 12:20 ஆகுதுங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் வரும். டைம் இப்போ 12:50 ஆகுதுங்க. இப்போ தான் வேரக்ஸ்மே ஏர்போர்ட்டில் செக் பண்ணாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:30 கோயம்புத்தூரில் புறப்பட நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 16 நிமிஷம் டிலேவாக 11:46 தான் புறப்பட்டுருக்கு. இது வந்து பெருந்துறை தாண்டி வந்துட்டு இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோ நாள் கழிச்சு வருதுன்ட்டு. ஃபைனலாக நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 37 நிமிஷம் டிலேவாக ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ண போகுதுங்க. நம்மள இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வேப் 7 துக்லாபாத்தோட வேப் 7 தான் கூப்பிட்டு போக போகுதுங்க. இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது S3 கோச்சுங்க, சீட் நம்பர் 1. ஃபைனலாக நம்ம ட்ரெயின் ஏறிச்சுங்க. 40 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆகிருக்குங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. இது கூட தான் புறப்பட போகுது. ஃபைனலாக நம்ம 40 நிமிஷம் டிலேவாக ஈரோடு ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகிருக்கோம். வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகலாம். Chennai Central. அடுத்து நம்ம
போகக்கூடிய ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம காவேரி பாலம் சங்ககிரிதுர்க்கெலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம் சேலம் வரைக்கும். நாம் இப்போ காவேரி ரிவரையும் எஸ்பிபி பேப்பர் மில்லையும் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஜய் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி, இதோட டிக்கெட் ஃபேர், போகக்கூடிய ரூட்டு, எடுத்துக்கூடிய டைம் எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஸ்டேஷனை ரீச் பண்ண போகிறோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சங்ககிரிதுர்க்கு அப்படியே சேலம் வரைக்கும் போக போகிறோம். சேலத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சேலத்துலேருந்து காட்பாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 205 கிலோமீட்டருக்கு ஹால்ட் கிடையாதுங்க. ஒன்லி செம ஸ்பீடாக போக போகுது. அதுவும் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை டு பெரம்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெயினுக்கு. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நாம் இப்போ சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. டைம் இப்போ 2:32. அடுத்து நம்ம இங்கேருந்து 205 கிலோமீட்டர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் காட்பாடி வரைக்கும். நம்ம சேலத்துலேருந்து டிபார்ட் ஆனோடனே அடுத்து நம்ம தூங்க போகிறோங்க. தூங்கிட்டு உங்களுக்கு காட்பாடியிலேருந்து நம்ம ட்ராவலாக கண்டினியூ பண்ணி சூப்பராக போகலாம். சென்ட்ரல் போகலாம். 12682 கோயம்புத்தூர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் via காட்பாடி is on platform number 5. யாத்ரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 5:15 ஆகுது. நம்ம காட்பாடி ரீச் பண்ணிட்டோம். நல்லா தூக்கங்க. நம்ம காட்பாடியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. கிருஷ்ணராஜபுரம் நரசாப்பூர் சார் மோக்ஷகுண்டம். போயிட்டுருக்கோம். டைம் நல்லா ஸ்பீடுங்க பார்த்துக்கிட்டீங்க. 125, 128 வரைக்கும் ஸ்பீடு போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த அரக்கோணம் லைன் பண்ணலாம். இந்த ட்ரெயினோட டீட்டில் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோட என்னங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2005 ஓடிட்டு இருக்கு. ஆனால் டேட்டும் வந்து கரெக்டாக தெரியல. 2005 ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினோட இது இருக்கு இல்லைங்களா, ட்ராக் ஷேரிங், அது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் எக்ஸ்பிரஸ். அது வந்து 2000 ஓடிட்டு இருக்கு. நாம் இப்போ அரக்கோணத்தை ரீச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:10ங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போர்டிங் டீபோர்டிங் ரெண்டுமே நல்ல க்ரௌடு நிறைய நடக்குதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒர்க்குக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா பிஸியாக தான் இருக்குது இந்த ஸ்டேஷன். காலையில் நேரம் பரபரப்பாக இருக்குது. இந்த ட்ரெயினோட டீட்டில் எதுவுமே நான் பார்க்கவே இல்லைங்க. இப்போ பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 2005ங்க. அப்புறம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் இருக்குல்ல, கொங்கு எக்ஸ்பிரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரன் ஆகிட்டு இருக்குங்க.
இந்த அரக்கோணம் ஸ்டேஷன்லேயே நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகிறதுக்கு ஹார்ன் அடிச்சிட்டாங்க. உள்ள போய் பேசிக்கலாம். உள்ளே காஃபி சேல் பண்ணிட்டு வராங்க. ஒரு காஃபி வாங்கி குடிச்சிடலாம். நாம் இப்போ அரக்கோணத்தில் டிபார்ட் ஆகிட்டோங்க. நல்ல க்ரௌடு அரக்கோணம் ஸ்டேஷனில். நிறைய சென்னை போகிற நிறைய பேர் இந்த இதில் ஏறியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் கிராசிங் நிறைய பார்க்கலாம். புதுசாக பார்த்தா ஒரு 2 ட்ராக் போட்டுட்ருக்காங்க அரக்கோணத்தில் வந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. துக்லகாபாத்தோட பேக் 9 ஒரு குட்ஸ் என்னன்னு இருக்கு.
நாம் பெரம்பூர் ரீச் பண்ணுறாங்க. டைம் இப்போ 7 மணி ஆகுது. ஒரு 10 நிமிஷம் டிலேவாக பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டிங் டீபோர்டிங் போர்டிங் கூட கிடையாதுங்க, டீபோர்டிங் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர்னு பார்த்துடலாங்க. கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அண்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா 180 ரூபா டிக்கெட்டுங்க. ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 340 ரூபா. தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 855 ரூபாங்க. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1190 ரூபாங்க. நம்ம ஸ்லீப்பர் தான் புக் பண்ணி ட்ராவல் பண்ணோம். 340, அந்த புக்கிங் சார்ஜ் ஒரு 15 ரூபா சேர்த்து 350 ரூபா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஜெனரலில் சூப்பராக ஜம்மல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெரம்பூர்லேருந்து டிபேட் ஆகிட்டோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரும், பேசியன் பிரிட்ஜ் வரும். அப்புறம் அப்படி சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிடுறோம். இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம இப்போ பேசியன் பிரிட்ஜ் ஜங்ஷனில் இருக்கோங்க. சிக்னல் இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது சென்னை சென்ட்ரலுக்கு. நம்ம ட்ரெயினோட கோச் மிஷன் பற்றி பார்த்துடலாங்க. ஒரு எல்பிஆர், ஒரு எஸ்எல்ஆர்டி, 4 அண்டர்ஸ் ரோடு, 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 7 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசிங்க. மொத்தம் 21 கோச்சோட ட்ராவல் ஆகுது நம்முடைய கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 11:30க்கு எடுத்து சனிக்கிழமை காலையில் 7:35க்கு சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணாங்க. அப்புறம் சனிக்கிழமை நைட்டு இங்கே சென்னை சென்ட்ரலில் போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30க்கு கோயம்புத்தூரில் இருந்து இது வந்து கொங்கு எக்ஸ்பிரஸாக டெல்லியோட ஹசரத் நிஜாமுதீனுக்கு ட்ராவல் ஆகுங்க. அது வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை போய் சேரும். அப்புறம் அங்கேருந்து புதன்கிழமை புறப்பட்டு ஹசரத் நிஜாமுதீன் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து அது இதாக மாறிக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரைட் ஷேரிங் கொங்கு எக்ஸ்பிரஸ் அப்புறம் வீக்லி எக்ஸ்பிரஸ் 2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணி வச்சுங்க. சென்னை சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்து ரீச் ஆகிருக்கோம்.
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:40ங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ராவல் சூப்பராகவே இருந்ததுங்க. நமக்கு அருமையாக அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரெயின் நம்பர் 12682 கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். மொத்தம் பார்த்தீங்கன்னா 495 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது இந்த ட்ரெயினுங்க. அதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 5 நிமிஷம். ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஹால்ட்டுக்கு தாங்க. திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஹால்ட்டு தான். ட்ராவல் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசி டைமில் பிளான் பண்ணால் கூட இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு அண்டர் சொல்ல டிக்கெட் கிடைக்கும். ஸ்லீப்பர் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாக தான் வந்துச்சுங்க. ட்ராவல் சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதோட அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல். நம்ம வீடியோ வெளியே போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நேரத்தில் சென்னை சென்ட்ரல் வரது ரொம்ப பிஸியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறது ஸ்டேஷன். நம்ம ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. அப்படியே அந்த கமெண்ட்ஸ் பதிலோட ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.